இந்தியா முழுக்க காவியுடைய ஆதிக்கம் நிறைய பெருசாகிட்டே இருக்கு. வெஸ்ட் பெங்கால் கூட 15 ஆண்டுகளுக்கு வந்துட்டாங்க. அது உங்க கேள்வியே தப்பா இருக்கு மீனாட்சி அவர்களே. காவி அதிகம் இல்ல, மக்களுடைய நம்பிக்கை பிரதமர் மோடி மேலேயும் பாஜக மேலேயும். அது சொல்லுங்க. சரி, அது வந்து தமிழ்நாட்டில் மாத்திரம் ஏன் அந்த ஒரு சீட்லேயே இருக்கு? தமிழ்நாட்டில் இப்போ வரும். இதே நாங்கள் 15 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்காலில் 2 சீட் தானே இருந்தது. இன்னைக்கு காங்கிரஸ் 2 சீட்ல இருக்கு. மேடம், பெண் பிள்ளையை பறிகொடுத்தவங்க தாய்மார்களை சோசியல் மீடியால என்ன பண்றாங்கன்னா அவங்கள பெயின் பண்றாங்க. இவங்க பண்ண தப்புனால நீங்க எப்படி பாக்குறீங்க? புரியல எனக்கு. இல்ல மேடம், பெண் பிள்ளைய இறந்துட்டாங்க, அவங்க அம்மா தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க இப்ப சோசியல் மீடியால. நீங்க எப்படி பாக்குறீங்க தாயா? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சோஷியல் மீடியா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஏஐ இருக்கட்டும், இல்லை அந்த சயின்ஸ் தவறான வகையில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கும். பட் நம்ம எது சரி எது தவறு அது பார்க்காம, என் கையில் ஒரு மொபைல் இருக்குது, நான் என்ன வேணாலும் பயன்படுத்துவேன். ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் ஃபிகர் க்ரியேட் பண்ணுவேன், டீப் ஃபேக் க்ரியேட் பண்ணுவேன், யார் பற்றி என் முகம் தெரியல, யார் பற்றி வேணாலும் எது வேணாலும் சொல்லுவேன். டிவி முன்னாடி உட்காந்துட்டு 2000 ரூபாய் எனக்கு கிடைக்குது, அதனால தான் நான் வாய்க்கு வந்தபடி பேசுவேன். யார் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களோ, இன்க்ளூடிங் பல யூடியூபர்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ என் புருஷ பொண்டாட்டிக்கு இடையில பிரச்சனைனா ஏதோ இவன் நடுவில் உட்காந்துட்டு நான் கண்ணால் பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உங்கள் வீட்லேயும், நீயும் ஒரு தாய்க்கு பிறந்தவன் தானே, உன் வீட்டில் ஒரு மனைவி இருக்கான், உனக்கு தங்கச்சி அக்கா பொண்ணு எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள பற்றி ஒரு தடவை பேசி பாருங்களேன், எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியட்டும்.